ஒரு முறை மகா பெரியவா ஒரு கிராமத்துக்கு போயிருந்தார். அங்கே ஒரு மடத்தில் தங்கியிருந்தார். அப்போ வேத கோஷ்டி வேத பாராயணம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அந்த வேத பாராயணத்தினுடைய மகிமையை தெரியாத ஒருத்தர் என்ன பண்ணார், இதெல்லாம் என்னத்துக்கு, இந்த பாராயணத்தினால என்ன வந்துட போகுது அப்படின்னு கொஞ்சம் வெளிப்படையாகவே பேசிவிட்டார். அங்கே இருந்தவளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வேத பாராயணம் அப்படிங்கிறது பகவானுடைய வேதம். அது வேத பாராயணம் ஒழிக்கிற இடத்துல சாக்ஷாத் அந்த கிருஷ்ண பகவானே ஆசீர்வாதம் பண்ணுறதாக ஐதீகம். இதையெல்லாம் அவன் முன்னே புரிஞ்சு காட்டாலும் இந்த மாதிரி இதனால் என்ன பயன், இந்த நாளைக்கு 4 குழந்தைகளை உட்காந்து வச்சு பாடம் சொல்லி கொடுத்தாலோ அல்லது 4 பேருக்கு சுவர் போட்டாலும் கூட புண்ணியம் வரும் அப்படின்னு ஒரு மாதிரி எடுத்திருந்து பேசின மாதிரி பேசிட்டு அவன் பட்ட கூட்டத்தை கூட்டமாக போயிட்டான். இங்கே இருந்தால் கொஞ்சம் நேரம் இப்படி கொஞ்சம் கவலைப்பட்டா, அப்புறம் அவள் படுத்த போயிட்டான். இது சங்கர பகவத்பாதால் காலையும் விழுந்தது. அன்றைக்கு சாயந்தரம் அவர் எல்லாருக்கும் அருளுரை வழங்கிறதுக்காக மேடைக்கு வந்தேன். அங்கே அவனும் உட்காந்துட்டு இருந்தான். காத்தால் இதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வேத பாராயணம் அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இந்த வேத பாராயணம் முணுமுணுக்குனால என்ன கிடச்சிட்டு போகுது அப்படின்லாம் பேசினா இல்லையா. அவனும் உட்காந்துட்டு இருந்தான். இந்த சங்கர பகவத்பாதன் மேடையிலேருந்து மெதுவாக இறங்கி அவன் அருகில் வந்தார். ஏன்பா, காத்தால் உணவு உனக்கு நன்னா இல்லை அப்படின்னு கேட்டார். ஆமாம், ரொம்ப காரம், சாப்பிடவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் பரிச்சாரகரை சமையல்காரரை கூப்பிட்டு, பரிச்சாரகரே, காலையில் உணவு ரொம்ப காரமாக சாப்பிட முடியாமல் இருந்தது இவருக்கு, இப்போ பண்ணுற உணவை நன்னா பண்ணுங்க சரியா அப்படின்னு சொன்னார். அந்த பரிசாரகர் இவர் இந்த பிராமணனை பார்த்து பெரிய நிர்ம முணுமுணுத்துட்டு போயிட்டான். உடனே அந்த பிராமணருக்கு ஒரு மாதிரி சிவப்புன்னு இருந்தது. நீங்கள் இவ்வளோ பெரியவர், நீங்கள் சாயந்தர உணவை நன்னா பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, அவன் இனிமேல் என்னை பார்த்து முணுமுணுத்துமே போகிறான். இன்னைக்கு எவ்வளோ எரிச்சலாக தெரியுமா, கோமாவை தெரியுமா அப்படின்னு பூஜைப்பட்டேன். சங்கர பகவத்பாதா சிரிச்சார். அவன் என்ன சொன்னான்னு கால் விழுந்துதா, அதெல்லாம் என் காலில் விழல. ஆனால் அவன் என்னம்மா முணுமுணுத்துன்னு போகிறான், அது நல்லா தெரியும், என்னை பற்றி முணுமுணுத்துன்னு போகிறான், அதான் எவ்வளோ கோபமாகுது. அவன் எதுவும் முணுமுணுத்துன்னு போகிறான், அதில் எந்த அர்த்தமும் அவனுக்கு காதில் வேலை. அதுவே உனக்கு உடம்புல இவ்வளோ தூரம் விறுவிறுன்னு வருது, கோபத்தெல்லாம் கொடுக்கறது அப்படின்னா. வேதங்கள் இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு சொன்னாலும் அர்த்தம் தெரியாமல் சொன்னாலும் அது எவ்வளோ பெரிய சத் விஷயங்கள். அந்த முணுமுணுப்புக்கு அர்த்தம் தெரியாட்டா அதனால ஏன் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா கத்தால அப்படின்னு கேட்டான். அவனுக்கு வெக்கமாக போயிடுச்சு. நானே தலை முடிஞ்சான். நான் உங்களுடைய சிஷ்யன், இனி அந்த மாதிரி பேச மாட்டேன். என்னை அந்த இடத்துலையே நீங்கள் கண்டிச்சிருந்தா கூட எனக்கு இவ்வளோ தூரம் மனசு இறங்கி போயிருக்காது. என்னுடைய தப்பை எனக்கு தெரியாமலேயே என்னிடத்திலிருந்து கழட்டி விட்ட மகானே, இனி எந்த நாளும் அந்த மாதிரியான தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வணங்கினாங்க. இப்பேற்பட்ட மகா அவர் நினச்சிருந்தா, அடப்படா அவனுக்கு வருஷம் தேட்ட நீ போகலாம், இந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம் இப்படி நம்மளானா கத்திருப்போம், இல்லை குளிச்சு போட்டிருப்போம். இல்லைன்னா நம்ம எல்லாமே தெரிஞ்ச வாழ்க்கை வேதம் தெரியாட்ட கூட அதுக்கு அந்த அர்த்தம் எனக்கு தெரியும், அந்த அர்த்தம் தெரியும், அர்த்தம் தெரியாட்ட வாய முடியுன்ற அப்படின்னு சொல்லி போய் தான் பண்ணியிருப்பான் இல்லையா. அவனுக்கே நோகாமல் அவனுடைய குறையை சுட்டி காட்டி அவனை சரியாக்கி நேர்ந்த சங்கர பகவத்பாதாள் மறைப்பேற்பட்டவர். ஸ்ரீராமருக்கு சமமானவர். ராமர் யார் பண்ண குற்றம் குறைகளையுமே
தண்டிக்க மாட்டாராம், பெருசாக எடுத்துக்க மாட்டாராம். ஆனால் யார் பண்ண எந்த நன்மையுமே, சின்ன நன்மையை கூட துளி கூட மறக்க மாட்டார். அப்பேற்பட்ட தெய்வ சக்தி வாய்ந்த மகாநிதியார் ஸ்ரீ மகா பெரியவா